சார் என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க? சார் என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த வந்து பாருங்க. திருப்பூர் பல்லடம் பகுதியில செய்தியாளர் ஒருத்தரை மர்ம கும்பல் ஒன்று சராமாரியா தாக்குன சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆபத்தான நிலையில செய்தியாளர் கோவையில தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வராரு. யாருன்னு தெரியல சார். எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்ச நானே எங்க சார் சொல்லாம இருக்கிறேன். 6 பேருங்க, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. ஐயோ சீக்கிரத்துல இருங்க. இன்ஃபர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப அவசர உதவி எண்ணுக்கு செய்தியாளர் கால் பண்ணி உதவி கேட்கக்கூடிய ஆடியோவும் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க? சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில செய்தியாளரா வேலை செஞ்சுட்டு வராரு நேசப்பிரபு அப்படின்றவரு. காமநாயக்கன் பாளையத்துல இவருடைய வீடு இருக்கு. இவருடைய வீட்டை சுத்தி மர்ம நபர்கள் நோட்டமிட்டு இவரை தாக்க வரதா சொல்லிதான் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இவரு கால் பண்ணியிருந்திருக்காரா. ஆனா ரொம்ப நேரமா கால் வெயிட்டிங்லயே போன நிலையில தான் ஒரு காவலர் இறுதியில கனெக்ட் ஆயிருக்காரா. அவர்கிட்ட தன்னை யாரோ தாக்க வந்திருக்காங்க, மர்ம நபர்கள் தன்னுடைய வீட்டை சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னு அவர் பதட்டத்தோட பேசுற மாதிரியும், எதிர்தரப்புல காவலர் என்ன வாகனத்துல வந்தாங்க அப்படின்ற விவரங்களை கேட்டுட்டு இருக்கும் போதே செய்தியாளர் நேசப்பிரபுவை தாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரியுமான ஆடியோ தான் இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து 4 பேர் கொண்ட அந்த மர்ம கும்பல் செய்தியாளரை சராமாரியா தாக்கிட்டு அங்கிருந்து போனதா கூறப்படுது. இந்த நிலையில தான் ஆபத்தான சூழல்ல செய்தியாளர் இப்போ கோவையில தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ அந்த கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க போலீசார். ஆனா நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனங்கள்ல தான் அவங்க வந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் சுத்துவட்டார பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. செய்தியாளர் மேல தாக்குதல் நடத்தினவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மேலும் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இவரு போலீஸ்க்கு போன் செஞ்சிருந்த நிலையில நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்ய சொல்லி இப்படி ஒரு அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க? சார் என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த வந்து பாருங்க.